கள்ளக்குறிச்சி அருகே கள்ளக்காதலனுக்காக கட்டிய கணவர் மீது பெட்ரோலை ஊற்றி தீயை கொளுத்தி கொலை செய்த கொடூர மனைவி அக்கம்பக்கத்தினரிடம் அப்பாவி நாடகமாடிய நிலையில் மூன்றாவது கண் வசமாக சிக்க வைத்துள்ளது. தீக்குச்சியை உரசி போட்டதோடு மட்டுமில்லாமல் மறுபடியும் பெட்ரோலை ஊற்றி ரசித்த மனைவி தற்போது சிறையில் கம்பி என்னும் நிலையில் கள்ளக்காதலனையும் ஜோடியாக கம்பி எண்ண வைக்க வேண்டும் என கணவரின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவனே ஊற்றி பண்ணிட்டு இருந்தா அந்த கேட்டு திறந்து போகிறேன். நான் அந்த பாயில எரிஞ்சிட்டு அது டஃப் உட்காந்துட்டு எனக்கு அப்புறம் கட்டிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடி போய் அவருக்கு தண்ணி ஊற்றிட்டு பக்கத்தில் வந்து இப்போ ஒரே மாதிரி இருக்கிறதுனால எல்லாம் வந்து ஃபோன் போட்டாங்க. கோடிகளை செலவழித்து திரைப்படம் எடுக்கும் இயக்குநர்கள் கூட தட்டு தடுமாறிதான் கதை சொல்வார்கள். ஆனால் நடக்காத ஒன்றை பிசுறு தட்டாமலும் வாய் கூசாமலும் கதை கதையாய் சொல்லும் இந்த இளம் பெண் தான் கட்டிய கணவனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய சதிகாரி அம்மு. அவளே எரிஞ்சது நீ பார்க்கலையா? அவர் உள்ள இருந்தாங்க எரிஞ்சது எனக்கு பெருசுங்க, ரொம்ப பெரிய பட்டில் புள்ள ஓடி போய் கீழே தான் நான் விழுந்தேன். அவருக்கு சுற்றிட்டு அங்கே நின்று கீழே வந்து ஓடி போய் வீட்டில் வந்து தண்ணி வந்து ஊற்றுனேன். வரும்ல குடிச்சிட்டு வந்தேன் நான் வீட்டுக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாமனந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் அந்தோனி ராபின். 26 வயதான இவருக்கும் 23 வயதான அம்மு என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். சேலம் சின்ன திருப்பதி பகுதியில் உள்ள ஒரு கேஸ் கம்பெனியில் ராபின் பணியாற்றி வந்த நிலையில் அம்முவுக்கு தனது பகுதியில் உள்ள பிரகாஷ் என்பவருடன் தகாத உறவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எந்நேரமும் வெயிட்டிங், வாட்ஸ்அப்பில் வீடியோ கால், கொஞ்சல் சேட்டிங் என செல்போனும் கையுமாக இருந்த மனைவியின் கள்ள உறவை ராபின் கண்டுபிடித்துள்ளார். பல முறை எச்சரித்தும் உறவை கைவிடாததால் தம்பதிக்குள் சண்டை நித்தமும் நீண்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் கண்டிப்பால் கடுப்பான அம்மு தனது கள்ளக்காதலனின் உதவியோடு கணவனை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியுள்ளார். அந்த திட்டப்படி கள்ளக்காதலன் மூலம் பெட்ரோலை வாங்கி தயாராக வைத்துள்ளார் அம்மு. சனிக்கிழமை இரவு பணி முடிந்து வீட்டிற்கு வந்த ராபின் மனைவியின் செல்போனை பார்த்துள்ளார். அதில் பிரகாஷுடன் மனைவி பேசி இருந்ததால் ஆத்திரமடைந்த ராபின் செல்போனை அடித்து உடைத்ததோடு மது அருந்திவிட்டு தூங்கியுள்ளார். இதுதான் சரியான நேரம் என கருவறுக்க காத்திருந்த அம்மு தூங்கிக் கொண்டிருந்த கணவன் மீது பெட்ரோலை ஊற்றியுள்ளார். உடல் முழுக்க நனைந்து பெட்ரோல் வாசம் ராபினை எழுப்ப வெளியே வந்து அருகே உள்ள கடை வாசலில் அமர்ந்துள்ளார். அப்போதுதான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டியுள்ளார் அம்மு. வீட்டிற்குள் இருந்து ஓடி வந்து தீக்குச்சியை உரசி கணவன் மீது எரிய பட்டென நெருப்பு பற்றி எரிந்துள்ளது. அதோடு விடாமல் மீண்டும் பெட்ரோலை எடுத்து வந்து கணவர் மீது ஊற்ற அம்முவின் ஆடையிலும் லேசாக தீ பற்றி கொண்டது. அதிகாலை நேரத்தில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற சிலர் தீயை அணைத்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு ராபினை அனுப்பி வைத்தனர். ஆனால் 90% தீக்காயம் ஏற்பட்டதால் முதலுதவி சிகிச்சை அளித்து அங்குள்ள அரசு மருத்துவர்கள் ராபினை மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் அந்த அப்பாவி கணவர். இதனிடையே தனது கணவர் தீக்குளித்து விட்டார் எனவும் காப்பாற்ற சென்றபோது தனக்கும் லேசாக காயம் ஏற்பட்டதாகவும் கபட நாடகம் ஆடியுள்ளார் அம்மு.
அந்த நாடகத்தில் ஏதோ நெருடல் இருப்பதை உணர்ந்த அக்கம் பக்கத்தினர் தெருவில் இருந்த சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் ராபின் வெளியில் வந்து அமர்வது முதல் அம்மு தீக்குச்சியை உரசி வீசுவது வரை அனைத்தும் பதிவாகி இருந்தது. அந்த அதிர்ச்சியை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் அவர்கள் அம்முவிடம் நடந்த விவரம் குறித்து விசாரணை நடத்தினர். அப்போது அதைவிட பேரதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், நடந்த உண்மையை கூட சொல்லும் போது லேசாக நாக்கு தடுமாறும். ஆனால் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு டன் கணக்கில் புருடாவை அவிழ்த்து விட்டு அக்கம் பக்கத்தினரையே அதிர வைத்தார் அம்மு. அவளே எரிஞ்சது நீ பார்க்கலையா? அவர் உள்ள இருந்தாங்கன்னா எரிஞ்சது எனக்கு பெருசுங்க, ரொம்ப பெரிய பட்டில் ஃபுல்லா அம்மா பாப்பா ஊத்துனால ஓடி போய் கீழே தான் நான் விழுந்தேன். அவருக்கு சுத்திட்டு அங்கே நின்று கீழே வந்து ஓடி போய் வீட்டில் வந்து தலை பண்ணி வரும் நிமிஷத்துல குடிச்சிட்டு வந்தேன் நான் வீட்டுக்கு வந்து. குடிச்சிருந்தாலுமே அவன் போதையில கத்துறது உங்களுக்கு தெரியாதா தெரிஞ்சது உனக்கு? ஃபர்ஸ்ட் அவர் நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் விடிய காலையில உன் மேல ஒரு தீக்காயம் பட்டிருக்கல, உனக்கு அலறு வலிக்குமா வலிக்காதா? அப்புறம் இல்ல, அவன் அவன் அலறலையா? வளர்றதுக்கு அப்புறம் தான் நாங்க போனதுக்கு அப்புறம் அவர் அப்படி வந்துட்டாரு. யார் தடுத்தது? நீங்க தடுத்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்படி வந்து அப்படி வந்திருப்பார் போல. நான் வந்து அந்த பாய் இருந்துச்சு, பாயில வந்து பயத்துல பக்குன்னு வீங்குதான். ஏன்னா எதுக்கு இவ்வளோ துணிக்கினி எல்லாமே அப்படியே ஒட்டிக்கிச்சு, பாயோடு சேர்த்து ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்து தான் என்னை பார்க்காம ஃபர்ஸ்ட் அவருக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தான் கத்தனா எல்லாம் வாங்க 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 வாங்கன்னு கத்துனதுக்கு அப்புறம் தான் ரோட்ல பிரி போற வண்டி இருந்துச்சு. முகத்தில் பதற்றமோ கை கால் நடுக்கமோ எதுவும் இல்லாமல் வெள்ளந்தியாய் அம்மு பேசியதை யார் கேட்டாலும் உண்மை என்றுதான் நம்புவார்கள். சிசிடிவி காட்சிப்பதிவு மட்டும் இல்லாவிட்டால் ராபின் கொலை செய்யப்படவில்லை, தற்கொலைதான் செய்து கொண்டார் என அம்மு நிரூபித்திருப்பார். ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க அடுத்து ஒரு பொய் என பொய்யில் கோல்டு மெடல் வாங்கியது போன்று பேசிய அம்முவை போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே அவரது கள்ளக்காதலன் பிரகாஷையும் கைது செய்து கம்பி எண்ண வைக்க வேண்டும் என ராபினின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.